ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதம் உங்கள் ராசிக்கு உண்டான கிரகநிலைகளை பார்த்துடலாம். உங்கள் ராசி ஆகிய கன்னியிலேயே கேது பகவானும், 6ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 7இல் ராகு பகவானும், 9ஆம் இடமாகிய ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களும், 10ஆம் இடத்தில் சந்திர பகவானும், 11ஆம் இடத்தில் சூரிய பகவானும், 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுக்கு அமைகின்றன. இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமாகிய சிம்மத்திலேயே இருக்கிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகளால் தொந்தரவு இருந்து கொண்டு இருக்கும். இருப்பினும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வெற்றி, பொருளாதார மேன்மை, கூட்டுத் தொழிலில் வெற்றி, கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு ஆகியவை ஏற்படும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கைக்கு வந்த பணம் பற்றாக்குறையாகவே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் மாறும். சம்பாதிச்ச பணம் கையில் நிலையாக நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை முயற்சி செய்பவர்களுக்கு அதில் சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் ஒரு சின்ன வேலையாவது உங்களுக்கு கிடைச்சே தீரும். வேலையில் உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால திருமணத்திற்கான வரன்கள் தேடி வரும், அல்லது திருமணத்திற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. இருப்பினும் சில பேருக்கு வரன்கள் வந்தாலும் தட்டிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும். அது பிறப்பு ஜாதக அடிப்படையிலும் இதே போன்ற ஒரு கிரகநிலை இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகலாம். 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஆகிய கிரகங்கள் இருக்கிறதுனால வழிபாடுகள் மூலமாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். தொலைதூர பிரயாணங்கள் செய்து அல்லது வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் வசிக்கிறவங்களா இருந்தீங்க, உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் சம்பந்தமான, நோய் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். எடுத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தொழிலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியான சூழல் இந்த மாதத்தில் இருக்கும். பெரிய பாதிப்பு என்று சொல்வதற்கு எதுவும் இருக்காது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெண் தாமரை பூ சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல நல்ல பலன்கள் அதிகப்படியாக ஏற்படும். நன்றி, வணக்கம்.